முரட்டு அடிமைங்கிறார் எடப்பாடி. யாரோட பாஜகவின் முரட்டு அடிமைங்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்னு. ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. எடப்பாடி பதில் சொல்லணுமே, அவர் பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, நம்ம தான் சொல்லணும் அவருக்கு. பாஜகவின் முரட்டு அடிமை எடப்பாடி. அதிமுகன்னு கூட சொல்லலை, எடப்பாடிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு மனசாட்சி இருக்குல்ல, உங்கள் கையை எடுத்து இடது பக்கம் இதில் வச்சு கையை வச்சுக்கங்க. நான் சொல்கிறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள். பாஜகவின் முரட்டு அடிமை யார் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். மேடம், உங்களுக்கு தெரிஞ்சு முரட்டு அடிமையில் தமிழ்நாட்டிலே பெரிய முரட்டு அடிமை யாருன்னு கேட்போம். கதையாக சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அந்த அம்மாவிட்ட காலில் விழுந்து கேட்ட கதைகள், நீங்கள் கெஞ்சி கேட்ட கதைகள், உங்கள் கட்சிக்காரன்லாம் க்யூவில் போய் நின்றுக்கிட்டு ஆப்ளிகேஷன் மேடம், ஆப்ளிகேஷன் மேடம், என்னை காப்பாற்றுங்க, எது பண்ணாதீங்க, வரிசையாக அவங்களும் ஒரு சிலது செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்காரவங்க பூரா நன்றி அம்மா, உங்கள் கட்சிக்காரவங்களை அனுப்பியிருக்கான், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்கள் அப்பா வேணும் பெரிய மெசேஜ் வச்சுருக்காங்க. அந்த மெசேஜ் வேணுன்னா நான் கேட்டு வாங்கி தரேன், இல்லைன்னா அந்த அம்மாவையே வெளியிட சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க வெளியிடட்டும். முரட்டு அடிமை யார்? அவங்கள வச்சு பாஜகவை வெளியில் திட்டிட்டு அவங்க காலில் விழுந்து காரியம் சாதிப்பது யார்? எடப்பாடியா நீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். அவ்வளோ மெசேஜ் வச்சுருக்காங்க அந்த அம்மா. பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாங்களே, எனக்கு அவ்வளோ மெசேஜ் வருது நன்றி அம்மான்னு. கொஞ்ச நேரத்தில் என்னை திட்டுறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மெசேஜ் வேணுனாலும் நாங்கள் சொல்கிறோம், மேடம் அதை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வெளியிடுறோம், கேட்டால் கொடுப்போம். அப்போ உங்கள் வண்டவாளம் வந்துடும்ல. அதனால் சும்மா பேசாதீங்க. நீங்களும் அடிமை. அவங்க கூட்டணிக்காகத்தான் போய் பேசுனாங்க. ஆனால் அவங்க அவர் அடிமை மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அமித்ஷாவை இவர் தான் முதல்வருங்கிறார். காலில் ஒன்று விழுகாமையே சொல்கிறாரு. நீங்கள் தானே காலில் விழுகிறீங்க, உண்மையான அடிமைகள் நீங்கள் தானே அப்படிங்கிறத இவருக்கு இப்போது உதயநிதி ஸ்டாலின் சிறு பிள்ளை, 50 வயசு, அவர் சிறு பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். அரசியலுக்கு நீங்கள் தத்துக்குட்டி. அதனால் நீங்கள் சும்மா மைக்கை கிடச்சிருச்சுன்னு பேசாதீங்க உதயநிதி ஸ்டாலின்.